பொங்கல் பண்டிகையை முடித்து தென் மாவட்ட மக்கள் சென்னை திரும்பி வரும் நிலையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பக்ருதீன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பக்ருதீன், போக்குவரத்து நெரிசல் எந்த அளவுக்கு இருக்கு? கூடுதல் விவரங்கள். பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம் தமிழகத்தில் 4 நாட்கள் விடுமுறை விட்டப்பட்ட நிலையில் தற்போது விடுமுறை முடிந்து சென்னை, பெங்களூர், கோவை உள்ளிட்ட பணியிடங்களுக்கு தற்போது கார்களில் மக்கள் புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அதிக அளவு வாகனங்கள் அணிவகுத்து செல்லக்கூடிய காட்சி என்பது தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோல் திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலை டெல்டா பகுதியிலிருந்து அதிக அளவு வாகனங்கள் வருகிறது. இந்த பகுதி என்பது திருச்சி நம்பர் 1 டோல்கேட், அதே போன்று டிவிஎஸ் டோல்கேட், பால் பண்ணை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று மாலை முதலே அதிக அளவு வாகனங்கள் வர துவங்கியது. தற்போது இரவு நேரம் வரை அந்த வாகன நெரிசல், போக்குவரத்து நெரிசல் என்பது நீடித்து வருகிறது. தொடர்ந்து ஒரே நேரத்தில் அந்த பகுதிக்கு, அதாவது சொந்த மாவட்டத்திலிருந்து தற்போது பணியிடங்களுக்கு செல்வதால் இது போன்ற போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படுகிறது. இருந்தாலும் திருச்சி மாநகர காவல்துறை மற்றும் மாவட்ட காவல்துறை இணைந்து தற்போது அந்த போக்குவரத்தை சரி செய்த காட்சியை பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்லாமல் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை டோல், அதாவது சுங்கச்சாவடிகளும் தற்போது அதிக அளவு போக்குவரத்து நெரிசல் என்பது இருக்கிறது. தற்போது அதனையும் சரி செய்து வருகிறார்கள். தொடர்ந்து ஒரே நேரத்தில் பணியிடங்களுக்கு செல்வால் இது போன்ற போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பக்ருதீன். அண்மை செய்தி. பொங்கல் விடுமுறை முடிந்ததால் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சென்னை திரும்பும் மக்களால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் துஷால் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் துஷால், எந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் காணப்படுது? மக்கள் என்னென்ன சிரமங்களை சந்திச்சுட்டு வராங்க? விவரங்கள். வணக்கம் அருணேஷ். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தென் மாவட்டங்களுக்கு சென்ற மக்கள் ஒரே நேரத்தில் தென் மாவட்டத்திலிருந்து சென்னையை நோக்கி படையெடுப்பதால் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தைத்திருநாளாம் தமிழர் திருநாளை முன்னிட்டு கடந்த வாரம் ஒன்று சென்னையில் வசிக்கக்கூடிய தென் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் ஒரே நேரத்தில் சென்றிருந்தனர். தற்பொழுது நாளைய தினம் பள்ளி, கல்லூரிகள், அதே போல அரசு அலுவலகங்கள் அனைத்தும் இயங்கக்கூடிய நிலையில நாளைய தினம் திங்கட்கிழமை என்பதனாலும் இந்த பகுதியிலிருந்து தென் மாவட்டத்துக்கு சென்ற மக்கள் தற்போது ஒரே நேரத்தில் தென் மாவட்டத்திலிருந்து சென்னையை நோக்கி வருவதால் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சிங்கப்பெருமாள் கோவில் முதல் மகேந்திரா சிட்டி வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கும் மேலாக அந்த கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பகுதியில் ஒரு ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத சூழலானது ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நிற்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல சிங்கப்பெருமாள் கோயில், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் போதிய அளவு போக்குவரத்து போலீசார் பணியில் இல்லாத காரணமே இந்த பகுதியில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி துஷால்.